Hi friends, Tamil Today Tech News ku ungalai varaverkiren. இன்னைக்கு என்னென்ன சுவாரஸ்யமான டெக் நியூஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ் அப்படினா Oneplus ல இருந்து கான்செப்ட் 1 அப்படிங்கிற ஒரு புதிய போனை வர CES 2020 ல லான்ச் பண்றதா இருக்காங்க. சோ இந்த போன்ல பாத்தீங்க அப்படினா புதுசா வந்து இன்விசிபிள் கேமரா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இன்விசிபிள் கேமரா அப்படிங்கும்போது நம்ம ரியர் கேமரால போட்டோ எடுக்கும்போது மட்டும் தான் ரியர் கேமரா தெரியும். அதுக்கு அப்புறமா ரியர் கேமரா மறைஞ்சிரும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன் அப்படின்னா இதுல வந்து கேமரா பம்ப் வந்து எதுவுமே இருக்காது இயர் சைடில். அதற்கு பதிலாக அவங்க வந்து கலர் ஷிஃப்டிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி அந்த கேமரா வந்து மறைக்க போறாங்க. இதுக்காக வந்து மெக்லாரனோட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்திலேயே கஸ்டமர் எலக்ட்ரானிக் ஷோ 2020 இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்றதா இருக்காங்க. ஸோ அதை லான்ச் ஆனதுக்கு அப்புறமாக நமக்கு அது எப்போ வரும் அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரியல்மில இருந்து X50 5G அப்படிங்கிற புதிய ஃபோனை லான்ச் பண்றதா இருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதன்படி பார்க்கும்போது இதோட மாடல் நம்பர் RMX 2051 அப்படிங்கிற ஒரு மாடல் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து இதுல வந்து 4100 mAh பேட்டரி இருக்க போறதா சொல்லிருக்காங்க. அடுத்தது வந்து 6.57 இன்ச் டிஸ்ப்ளே இருக்கிறதா வந்து இந்த இதுல வந்து லீக் ஆயிருக்கு. Snapdragon 765G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல dual mode 5G வந்து கனெக்டிவிட்டிக்காக இருக்குது. இன்னும் சில லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இதுல 64 மெகாபிக்சல் மெயின் கேமராவும் 32 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க. இந்த Realme X50 5G போன் வர ஜனவரி 7ஆம் தேதி அன்னைக்கு சைனாவுல லான்ச் பண்ண போறாங்க. OnePlus 7 மற்றும் OnePlus 7 Proல ஒன் ஹேண்டட் மோட வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பீட்டா யூசர்ஸ்க்கு மட்டும் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா வந்து கிடைக்க போகுது. ஏற்கனவே வந்து MI போன்ஸ்ல வந்து இந்த மாதிரியான ஒன் ஹேண்டட் மோட் வந்து இருக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சோ நம்ம பெரிய டிஸ்ப்ளே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு கையில யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். அதற்கு பதிலா இந்த ஒன் ஹேண்ட் மோட் வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கிரீன் வந்து ஒரு ஓரத்துல வந்து வந்துடும். சோ நம்ம ஒரு கையில யூஸ் பண்ற சில நேரங்களில் ஒரு கையில யூஸ் பண்றதுக்கு இந்த ஒன் ஹேண்ட் மோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து இப்போ OnePlus 7 Pro மற்றும் 7ல பீட்டா அப்டேட்ல வந்து கொடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல எல்லா OnePlus போன்ஸ்க்கும் இது வந்து நார்மல் அப்டேட்லயும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. Xiaomiயோட செக்யூரிட்டி கேமராஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ Xiaomiயோட செக்யூரிட்டி கேமராஸ் நம்ம வீட்டில் இல்லைனா ஆஃபீஸில் ஃபிட் பண்ணிட்டு MI ஹோம் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம அந்த ஃபீடை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதே ஃபீடை வந்து கூகுள் நெஸ்ட் ஹப் இல்லைனா அசிஸ்டன்ட்லையும் கூட நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கூகுள் நெஸ்ட் ஹப் யூஸ் பண்ண ஒருத்தர் அவரோட வீட்டில் வந்து அந்த ஃபீடை வந்து பார்க்கும்பொழுது அவருடைய வீட்டோட இமேஜுக்கு பதிலாக வேற எங்கெங்கயோ உள்ள இமேஜஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து கூகுள் வந்து அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் ரிப்போர்ட் பண்ண உடனே கூகுள் இமீடியட்டா Xiaomiக்கான அந்த கூகுள் அசிஸ்டன்ட் மற்றும் நெஸ்ட் ஹப்புக்கான இன்டகிரேஷனை வந்து உடனடியாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குது. Xiaomiல இருந்து அதுக்கான எந்த பதிலும் வந்து கொடுக்காம இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி கேமராஸ்ல ஒருத்தங்க வீட்டில் உள்ளது இன்னொருத்தங்க வீட்டில் தெரியுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி இஷ்யூவா பார்க்கப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நியூ இயர் அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாட்ஸ்அப்ல ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது என்ன ரெக்கார்ட் அப்படின்னா அந்த ஒரே நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 10,000 கோடி மெசேஜ் வந்து அனுப்பப்பட்டுள்ளதா வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நியூ இயர் விஷ் பண்றதுக்காக 10,000 கோடி மெசேஜ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா அனுப்பி இருக்கிறதா வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த 10,000 கோடி இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 1200 கோடி இமேஜ் வந்து ஒன்லி வந்து வாட்ஸ்அப் இமேஜஸா வந்து போயிருக்குது. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியர்களோட பங்கு வந்து இதுல பெரும்பான்மையா இருக்கு. கிட்டத்தட்ட 2000 கோடி மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து போயிருக்கு. 2000 கோடி மெசேஜ் வந்து இந்தியாவில மட்டும் வந்து அனுப்பியிருக்கோம். ஸோ இது உலக அளவில் பார்க்கும்போது அதிகமான ஒரு மெசேஜா வந்து இருக்குது. ஸோ போன்ல மெசேஜ் அனுப்புறதுக்கு பதிலாக வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்லலாம். அதுல வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து வாழ்த்துக்களை வந்து பரிமாறிக்கொள்றதுல ரொம்ப வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது வந்து ரொம்ப அதிகமாயிட்டே வருது. அதுல வந்து இந்த நியூ இயர்ல சாதனை படைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. GPS அப்படிங்கிற குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கூகுள் மேப்ஸ் இந்த மாதிரி பல டிவைஸ் வந்து நம்ம லொகேட் பண்றதுக்கு இந்த GPS தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுல வந்து புதிய ஒரு அப்டேட்டா நாவிக் அப்படிங்கிற ஒரு புது சிஸ்டம் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இதை கொண்டு வர போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோவும் MIயும் சேர்ந்து ஸோ இதுல வந்து ஒரு கொலாப் வந்து பண்ண போறாங்க. இது என்ன கொலாப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாவிக் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து இந்தியன் சேட்டலைட்டோட ஒரு ரீஜனல் சப்போர்ட் வந்து தரப்போகுது GPSக்காக. இதற்காக குவால்காம் வந்து ஒரு தனி சிப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ண இருக்கிறாங்க. இதே வந்து இந்தியாவில் MI போன்ஸ்ல முதல் முறையா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணதா இருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவோட GPS இனிமே நம்முடைய போன்ஸ்க்கு வந்து கிடைக்க போகுது. இதனால பாத்தீங்க அப்படின்னா அக்யூரசி வந்து ஏற்கனவே இருக்கிறத விட பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது போல இஸ்ரோ வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது டிஃபென்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்றது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சாம்சங்ல இருந்து Samsung S10 Lite மற்றும் Samsung Note 10 Lite இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணும்போது ரெண்டுலையுமே வந்து இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Note 10 Liteல வந்து பார்த்தீங்கன்னா S10 ஸ்டைலஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நியூ கேமரா செட்டப் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ Note 10 Lite பொறுத்தவரை 6.7 இன்ச்சில் சூப்பர் AMOLED Full HD Plus டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து Samsung Exynos 8895 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6GB RAM மற்றும் 8GB RAM ஆப்ஷன் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து Android 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4000 mAh பேட்டரியும் வந்து கொடுத்துருக்காங்க.
கேமரா பொறுத்தவரை ரியரில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூணுமே வந்து 12 மெகா பிக்சல் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபிக்காக 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ S10 லைட் எடுக்கும்போது Snapdragon 855 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 6GB RAM மற்றும் 8GB RAM ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் வந்து 128GB ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. இதுலேயும் வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒரு கேமரா வந்து 5 மெகா பிக்சலும், இன்னொரு கேமரா வந்து 48 மெகா பிக்சலும், இன்னொரு கேமரா வந்து 12 மெகா பிக்சலும் சப்போர்ட் பண்ணும்போது ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.